முருகனே சண்முகா முத்துக்குமாரா, உன் திருவடிகளை வணங்கி உன்னுடைய அவதார திருநாளான வைகாசி விசாகம் பற்றி எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ஒரு பதிவை வழங்கப் போகிறேன். உன்னுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிய அந்த இறைவனின் திருக்குமாரரான கார்த்திகேயன் எனப்படும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் கந்தப்பெருமான் முருகப்பெருமான் அவதரித்த திருநாளே வைகாசி விசாகமாகும். அரக்கர்களை அழிக்கவும் உலகில் பக்தர்களுக்கு நன்மை புரியவும் கார்த்திகேய பெருமானை, கந்தக்கடவுளை, முருகப்பெருமானை அந்த இறைவன் சிவபெருமான் உருவாக்கினார் என்பார்கள். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த 6 தீப்பொறிகள் 6 தாமரை மலர்களிலே வந்து விழுந்தன. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தார்கள். அவர்தான் முருகப்பெருமான். 6 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்த பொழுது 6 தலைகளோடு முருகப்பெருமான் உருவானார். வைகாசி விசாகம் என்பது என்ன? கந்தப்பெருமான் அவதார நோக்கம் என்ன? அவர் எப்படி அவதரித்தார்? இந்த வைகாசி விசாக திருநாள் பற்றிய சிறப்பு பதிவிலே உலகத்தை காத்து நமக்கெல்லாம் அருள் புரியும் கந்தப்பெருமானுடைய வரலாற்றை சிந்திப்போம். நிச்சயமாக அது நமக்கு பல நன்மைகளை வழங்கும். வைகாசி விசாகம் என்பது முருகக்கடவுள் அவதரித்த திருநாளாகும். வைகாசி திங்களில் வரும் விசாக நாள் இதுவாகும். விசாகம் என்பது 6 நட்சத்திரங்கள் ஒருங்குகூடிய ஒன்றாகும். இதனால் முருகப்பெருமானும் 6 முகங்களோடு திகழ்பவர் என்பது ஐதீகம். இந்த நாள் ஜோதி நாள் என்றும் அழைக்கப்படுவது ஒன்று. உயிர்களுக்கு நேரும் இன்னலை நீக்கும் பொருட்டு சிவன் 6 முகங்களாய் தோன்றி தம் திருவிளையாடலால் குழந்தையானது இந்த நாளில்தான். மக்கள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாம் ஓர் உயிராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குதலே இந்த நாளின் கருத்தாகும். இதனால் சைவர்கள், இந்து பெருமக்கள் இந்த நாளிலே நோன்பு இருந்து கோவில்களிலே சிறப்பாக கொண்டாடுவார்கள். முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் அவருக்கு விசாகன் என்று ஒரு பெயர் உண்டு. வி என்றால் பறவை, அது மயிலாகும். சாகன் என்றால் பயணம் என்று பொருள். மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படும் ஆறுமுகன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் ஆகும். இந்த நாளைத்தான் முருகப்பெருமானின் அவதார திருநாளாக நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். கந்த புராணத்தின்படி வழங்கப்படும் முருகன் வரலாறு என்னவென்றால், அசுரர்களான சூரபத்மன், தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகன் ஆகியோர் சிவனை வேண்டி தவமும் தியானமும் மேற்கொண்டார்கள். சிவன் அவர்களுக்கு பல்வேறு வரங்களை வழங்கினார். இது அவர்களுக்கு 3 உலகங்களையும் ஆடும் திறனை கொடுத்தது மற்றும் அந்தந்த பகுதிகளிலே அவர்களுடைய கொடுங்கோல் ஆட்சி தொடங்கியது. சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட தேவர்கள் தியானத்தை கலைக்க காமதேவனை அனுப்பினார்கள். அவர்கள் எதற்காக தியானத்தை கலைக்க காமதேவனை அனுப்பினார்கள் தெரியுமா? இந்த அரக்கர்கள் மூவரும் தேவர்குலத்தை படாத பாடுபடுத்தினார்கள். வரங்களை கொடுத்த சிவபெருமான் மட்டுமே அவர்களை அழிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்ட தேவர்கள் சிவபெருமானுடைய தியானத்தை கலைத்து அவரிடம் தங்களுடைய துன்பத்தை, பிரச்சனையை கூற விருப்பப்பட்டார்கள். அதனால் அவருடைய தியானத்தை கலைப்பதற்காக காமதேவனை அனுப்பினார்கள். தியானம் தடைப்பட்டதால் கோபமடைந்த சிவபெருமான் தன்னுடைய 3வது கண்ணை திறந்தார். அதில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி காமதேவனை தகனம் செய்தது, அதாவது எரித்து விட்டது. தேவர்கள் அனைவரும் அரக்கர் மூவரால் தாங்கள் படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் சிவபெருமானிடம் விளக்கி கூறினார்கள். உடனே சிவபெருமான் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மேலும் 5 தலைகளோடு தோன்றினார். அந்த 6 தலைகளிலிருந்தும் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு தெய்வீக தீப்பொறி வெளிப்பட்டது. ஆரம்பத்தில் காற்றின் கடவுளான வாயு பகவான் தீப்பொறிகளை அக்னி கடவுளுடன் எடுத்துச் சென்றார். தாங்க முடியாத வெப்பத்தால் அக்னி கங்கை நதியிலே தீப்பொறிகளை போட்டார். கடுமையான வெப்பத்தின் காரணமாக கங்கையில் உள்ள நீர்
ஆவியாக தொடங்கியது. கங்கை அவர்களை சரவண பொய்கைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அந்த 6 தீப்பொறிகளும் 6 ஆண் குழந்தைகளாக வளர்ந்தன. 6 ஆண் குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் பார்வதி மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். இவ்வாறுதான் 6 தலைகளோடு முருகப்பெருமான் பிறந்தார். அசுரர்களான சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகியோரை அழிப்பதற்காக சிவபெருமானால் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்தான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான கந்தப்பெருமான். அவருடைய அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதும் இந்த உலகத்தில் உள்ள பக்தர்களுக்கு தன்னுடைய அளப்பரிய கருணையால் நன்மைகளை செய்வதுமே ஆகும். தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு கந்தப்பெருமான் தன்னுடைய ஆசியையும் அன்பையும் அருளையும் அள்ளி வழங்குவார். இதை அனுபவித்த பக்தர்களுக்கு அதன் அருமையும் பெருமையும் புரியும். தைப்பூசம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம் ஆகியவை முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாகும். சூரபத்மனை திருச்செந்தூர் கடற்கரையிலே வைத்து முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. சூரசம்ஹாரம் கந்தனால் ஐப்பசி சஷ்டி திதியிலே நிகழ்த்தப்பட்டதால் இது கந்த சஷ்டி ஆயிற்று. முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவரது தம்பியரை அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலையே நாம் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம். கந்த சஷ்டி திருநாளில் சக்தி வேலுடன் கூடிய முருகப்பெருமானை நாம் அனைவரும் வணங்கி நமது வாழ்விலே வளமும் நலமும் பெறுவோம். அடுத்தாற்போல முருகப்பெருமானின் அவதார திருநாளான வைகாசி விசாகத்தின் பெருமையும் அருமையும் என்ன என்று தெரிந்து கொண்டோம். இனி அந்த வைகாசி விசாக திருநாளிலே நாம் எப்படி பூஜை செய்ய வேண்டும், அதன் வழிமுறைகள் என்ன என்பதை இப்பொழுது காண்போம். முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று வைகாசி விசாகம். வைகாசி மாதத்தில் வரும் விசாகம் நட்சத்திரத்திலே இந்த பெருவிழா திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து முருகன் ஆலயங்களிலும் வைகாசி விசாக பெருவிழா 10 நாட்கள் விழாவாக வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் பலரும் பால்குடம் காவடி ஏந்தி வந்தும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது உண்டு. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் மட்டுமின்றி புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் பலவற்றிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபடுவது உண்டு. சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்திலிருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான். அதனால்தான் அவரை ஞானப்பழம் என்றும் விநாயகப் பெருமானை ஞான கொழுந்து என்றும் போற்றுகிறோம். சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றி அவனை அழித்தவர் முருகப்பெருமான். இது முருக பக்தர்கள் அனைவரும் கொண்டாடும் மிக முக்கியமான நாளாகும். இந்த ஆண்டு வைகாசி விசாக திருநாள் வரும் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை என்று வருகிறது. வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட வேண்டும். முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம், விளக்கு உள்ளிட்ட அனைத்தையும் சுத்தம் செய்து தயாராக எடுத்து வைத்து விட வேண்டும். வைகாசி விசாக நாளன்று அதிகாலையில் எழுந்து முருகப்பெருமான் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். வேல் அல்லது முருகப்பெருமானின் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானின் மனம் குளிர குளிர பால், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பூஜைகளை துவங்குவதற்கு முன்பாக முதலில் விநாயகப் பெருமானை மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டுவிட்டு வைகாசி விசாக பூஜைகளை துவக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு 6 வகையான மலர்களை படைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தங்களுக்கு எந்த மலர் கிடைக்கிறதோ அவற்றில் ஏதாவது 6 வகை மலர்களை வைத்து பூஜை செய்யலாம். 6 வகையான மலர்கள் கிடைக்காதவர்கள் முருகப்பெருமானுக்கு பிடித்த ஏதாவது மலரை வைத்து பூஜை செய்யலாம். செவ்வரளி, தாமரை, செண்பகப்பூ, சிவப்பு வெட்சி மலர், முல்லை, மல்லிகை ஏதாவது ஒரு மலரால் அர்ச்சனைகள் செய்யலாம். அதேபோல முருகனுக்கு ஏதாவது இனிப்பு வகைகளை வைத்து நிவேதனங்கள் செய்யலாம். அதன் பின்னர் 6 நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து
திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். கந்தர் சஷ்டி கவசம் படிக்கலாம். திருப்புகழை பாராயணம் செய்யலாம். வேல்மாறல் மகாமந்திரம் சொல்லலாம். முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கிறார் என மனதில் நினைத்து கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும். பிறகு தீப தூப ஆராதனைகள் காட்டி 2 கை நிறைய மலர்களை எடுத்துக்கொண்டு குடும்பத்திலே உள்ள அனைவருடைய பெயர்களை மனதிற்குள்ளே சொல்லி, முருகா, என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும். அனைவருமே உனக்கு அடியார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று நாங்கள் கேட்கும் அளவுக்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது. ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால் அனைத்துமே கிடைக்கும். அதனால் உன்னுடைய அருளை நிறைவாக கொடு, நிறைய கொடு என்று வேண்டிக்கொண்டு முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி மலர்களை முருகப்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்க வேண்டும். வீட்டில் வழிபட்ட பிறகு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடலாம். உங்களால் முடிந்த பூ, பால், நெய் என ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கலாம். அதற்கு பிறகு உங்களால் முடிந்தால் ஏதாவது அடியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்யலாம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம், மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதால் அன்றைய தினம் இனிப்புகளை வாங்கி உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். முருகனுடைய அருளை பெறுவது ஒன்றே அன்று பிரதானமாக வைத்துக்கொண்டு நாம் முருகனை தியானித்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் தேரும். குழந்தை பேர் வேண்டுவோருக்கு குழந்தை பேர் கிடைக்கும். திருமணம் ஆகாதவருக்கு விரைவிலே திருமணம் நடக்கும். நம்முடைய குலம் தழைத்து ஓங்கும். நம்மை சுற்றியுள்ள ஆபத்துகள் அனைத்தும் விலகும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி தேதியில் விரதம் இருப்பார்கள். அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள் நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படும் என்பது நம்பிக்கை. எனவே முருக பக்தர்கள் அனைவரும் முருகப்பெருமானை வழிபட்டு வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து தங்களுடைய பூஜைகளை, பிரார்த்தனைகளை முருகனுடைய காலடிகளை சமர்ப்பித்தால் நிச்சயமாக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் கந்தப்பெருமானுடைய ஆசியும் அருளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீரும். எனவே முருக பக்தர்கள் அனைவரும் இந்த வைகாசி விசாகம் நாளிலே விரதமிருந்து முருகனை வழிபடுங்கள். இந்த நாள் முழுக்க விரதம் இருக்க வேண்டும் என்று முடியாதவர்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடலாம். மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகனுக்கு உரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ, ஓம் முருகா என்பனவற்றில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் போன்றவற்றை படிக்கலாம். நிச்சயமாக முருகன் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பான். அவன் வரம் கொடுக்கும் வல்லல் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். முருகனை வணங்குவோம். வாழ்விலே நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி, கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி, நம்முடைய வாழ்விலே வளமும் நலமும் ஏற்பட்டு நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தோடு குழந்தைகளோடு வாழ்வாங்கு வாழ இந்த ஞானபாரதம் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறது. எனவே வைகாசி விசாகம் நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வீட்டில் பூஜை செய்யுங்கள். அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வணங்குங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளை அவன் நிறைவேற்றி வைப்பான். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆன்மீக நண்பர்களே, முருகனை வணங்கி வளம் பெற்று வாழ்க. நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாம் போடக்கூடிய இதை போன்ற பயனுள்ள பதிவுகள் அனைத்தும் உங்களை வந்து சேரும். எனவே ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முருகனை வணங்குவோம். வளமோடு நலமோடு வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க பாரதம், வாழ்க வளமுடன்.